அதுக்கப்புறமா இந்த L4, L5 டிஸ்க் அழுத்தம், கம்ப்ரெஷன், அந்த டிஸ்க்கு ப்ரொலாப்ஸ் ஆயிருக்கு அல்லது அந்த டிஸ்க் வந்து வெளித்தள்ளப்பட்டிருக்கு, இந்த மாதிரியான தீவிரமான பிரச்சனை வருஷக்கணக்காக இருக்கவங்க என்ன பண்ணலான்னா, உங்களுடைய கைகளில் 2 கைகளில் இது வந்து முதுகுவலி முத்திரை அப்படின்னு பேர். உங்களுடைய வலது கையில் இந்த 3 விரல், அதாவது கட்டை விரல் நுனியோட உங்களுடைய நடுவிரல் நுனி, சுண்டு விரல் நுனி, இந்த 3 விரல்களை சேர்த்து வச்சுக்கணும். வலது கையில் கட்டை விரல் நுனியோடு உங்களுடைய நடுவிரல் நுனி, சுண்டு விரல் நுனி, இந்த 3 விரல்களை சேர்த்து வச்சுக்கணும் வலது கையில். இடது கையில் கட்டை விரலோட நடு ரேகை இருக்கு இல்லையா, நடு ரேகையில் உங்களுடைய ஆள்காட்டி விரலோட நுனி, கட்டை விரலோட நடு ரேகையில் உங்களது ஆள்காட்டி விரலோட நுனி வச்சுக்கிறீங்க. கை இந்த பொசிஷனில், வலது கையில் ஒரு பொசிஷன், இடது கையில் ஒரு பொசிஷன். வலது கையில் உங்களுடைய கட்டை விரலில் ஆள்காட்டி விரலோட நடு ரேகையில் வந்து வச்சு அழுத்திடுறீங்க. அடுத்து வலது கையில் உங்களுடைய கட்டை விரல் நுனியோட நடுவிரல் நுனி, சுண்டு விரல் நுனி 3 சேர்த்து வச்சுக்கிறீங்க. இப்படி வச்சுட்டு உள்ளங்கை மேல் நோக்கின நிலையில் ஒரு 10லிருந்து 20 நிமிடம் காலை இரவு 2 வேளை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட டிஸ்க் ரிலேட்டட் பிரச்சனையாக இருந்தாலும் அது மெல்ல மெல்ல கம்ப்ளீட்டாக அதை விட்டு ரெக்கவர் ஆக முடியும். உங்களுக்கு அதிகமான தொந்தரவு இருக்குது, சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலையில் ஒரு 20 நிமிடம், இரவு ஒரு 20 நிமிடம். இப்போ நம்ம பார்த்த இந்த 3 முத்திரைகள், அதாவது மேருதண்ட முத்திரை, பிராண முத்திரை, அதே போல் இந்த முதுகுவலி முத்திரை, இந்த 3 முத்திரைகளை முறையாக செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா, எப்படிப்பட்ட சிவியரான பேக் பெயின், சயாட்டிக்கா, அதே மாதிரி ஒரு பக்கம் மட்டும் கால் பிடிச்சி இழுப்பதன் போன்ற வலி, இந்த பிரச்சனை அடிமுதுகு வலி, லோ பேக் பெயின், இந்த எல்லா பிரச்சனைகளை விட்டு நம்மளால் ரொம்ப எளிமையாக வெளிவர முடியும்.